ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட்ல செட் ஏ வந்து எம் கமா என் கொடுத்துருக்காங்க, பி வந்து ஈக்குவல் டு பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பைனா எம்டி செட்டு. ஓகே, இது இந்த பி ஈக்குவல் டு இதை நீங்கள் இப்படி எம்டி செட் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே, எம்டி பியில் எதுவுமே எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ சேம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு வாட் இஸ் ஏ? எம் கமா என். ஸோ எம் கமா என். ஓகே, நெக்ஸ்ட் கார்டீசியன் ப்ராடக்ட் இன்டோ. ஸோ நெக்ஸ்ட் பி. பின்றது எம்டி செட். பின்றது எம்டி செட், எதுவுமே இல்லை. ஒரு எலமெண்ட் இருக்கிற ஒரு செட்டும் எம்டியா இருக்கிற ஒரு செட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது எம்டி செட் தான் கிடைக்கும். ஓகே, அப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட். ஓகே, நெக்ஸ்ட் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் நெக்ஸ்ட். ஸோ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். செட் ஏல நமக்கு எம் கமா என் கொடுத்துருக்காங்க. எம் கமா என் கார்டீசியன் ப்ராடக்ட் அகெயின் ஏ எம் கமா என். ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எம் கமா எம் ஃபர்ஸ்ட்டு, எம் கமா எம், எம் கமா என், எம் கமா என். நெக்ஸ்ட் என், என் எடுத்து பண்ணுறோம். என் கமா எம். நெக்ஸ்ட் என் கமா என், என் கமா என். ஓகே, திஸ் இஸ் ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் பி நமக்கு தெரியும், எம்டி செட். ஸோ எம்டி செட் கார்டீசியன் ப்ராடக்ட் செட் ஏல எம் கமா என் இருக்கு. எம் கமா என். ஓகே, ஏற்கனவே நான் சொன்னதான். ஸோ ஒரு எம்டி செட்டும் கூட எலமெண்ட் இருக்கிற செட்டை கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது எம்டி செட் தான் கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் டு, ஸோ தட் இஸ் ஆல்சோ எம்டி செட் பி கிராஸ் ஏ. ஓகே, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஓகே, இஸ்